வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பார்வையற்றவர்கள் நோயினால் தவிக்கின்ற அந்த பரிதாப நிலை. நோய் என்பது பொதுவானது. உலகில் சாதி மதம் பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை. எல்லோருக்கும் நோய் வருவதுதான், அது இயற்கைதான். உலகின் பொது உடைமை என்று சொன்னால் நோயே சொல்லலாம், அது மிகையாகாது. இல்லை, அவ்வளவு சிறப்பு நோய்க்கு உண்டு. எல்லோரையும் நோய் தாக்குகிறது. அதில் பார்வையற்றவர்களை தாக்குகிற போது பல்வேறு சிக்கல்களை பார்வையற்றவர்கள் சந்தித்து வருகிறார்கள். எப்படி எனில், சில நோய்களை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். மூல நோய், பைல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மூல நோய் வந்தால் மிக கடுமையான ஒரு இன்னலுக்கு உள்ளாகிறார்கள் பார்வையற்றவர்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், காவேரிப்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம், அவருக்கு இம்மாதிரியான நோய் இருந்திருக்கிறது. தெரியவில்லை. அதாவது அந்த நோய் வருவது உணர முடியும், ஆனால் அதை சரியான நேரத்தில் கணிக்க முடியாது. அது குருதி இரத்தம் வருகிறதல்லவா, அது தெரிவதில்லை. ஏதோ வளவளன்னு இருக்கென்று விட்டு விடுகிறார்கள். அப்படி அவர் ரொம்ப நாள் ஆகி உடல் நிலம் மெலிந்து ஒரு நாள் அவர் தெரிந்தவர்கள் கண்டுபிடித்து மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் சுகம் பெற்றார். விட்டமின் டி இவையெல்லாம் குறைந்து விட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கழிப்பறை இருக்கிறதுல இல்லத்தில், அங்கே போய் அமருகிற போது எதுவும் தெரிவதில்லை. அவர்களால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. எவ்வளவு கொடுமையானது நினைத்து பாருங்கள். ஒரு பழைய காலங்களிலெல்லாம் அப்படி இல்லை. கிராமங்களில் பொதுவெளியில் போய் இருப்பார்கள். பலரும் பார்த்து சொல்லிவிட முடியும், என்னப்பா ரத்தம் வருது என்றெல்லாம். இப்பொழுது அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் பார்வையற்றவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அடுத்து, பல நோய்கள் நம்மை தாக்குகிறது. பலருடைய உதவியை நாம் நாட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கு அண்மையிலே ஒரு நகத்தில் வருகிற சுத்தி, சாதாரண புண் என்று பிறகு பார்த்து அது பெரிய விஷயமாக மாறிவிட்டு வலி துடித்து, அந்த துடிப்பு அவரவர்களுக்கு வருகிற போது தான் தெரியும். இம்மாதிரியான நோய்கள் தாக்குகிற போது பல சிக்கல்களை பார்வையற்றவர்கள் சந்திக்கிறார்கள். அதுலேயும் பெண்கள் சந்திக்கிற பாடு என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கும் அது மாதிரியான ஒரு பைல்ஸ் வந்து மிகவும் வருத்தப்பட்டு அப்புறம் மருத்துவமனை சென்று இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது. அதுலேயும் பார்வையற்றவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்றால் இல்லை, அது வீட்டில் இருப்பவர்கள் தானே என்ற ஒரு அசால்ட்டும் இருக்கிறது இந்த சமூகத்தில். அது சமூக பார்வை. நம்மால் என்ன செய்ய முடிகிறது? அதற்கான விழிப்புணர்வை எல்லாம் நாம் தர வேண்டும். பெற்றோர்களுக்கெல்லாம் கூட இதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் பார்வையற்றவர்களும் ஒரு மனிதர் தானே என்கின்ற அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் போவது மிகவும் வருத்தம். இந்த நவீன காலத்தில் இப்படிப்பட்ட சிக்கல் வருகிறது, மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அதனால் பார்வையற்றவர்கள் உணர்வோடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பது, அவர்களுக்கு நோய் வந்தாலும் கூட அதை அவர்களால் சில நேரத்தில் கண்டுகொள்ள முடிவதில்லை. ஆனால் உணர்வார்கள். குழந்தை வளர்ப்பு, பார்வையற்றவர்கள் வளர்க்கிற அந்த குழந்தை மிகப்பெரிய சாதனை. அதை மிக சிறப்பாக செய்கிறார்கள். அது ஒரு தனி டாபிக், பேச வேண்டும். ஆனால் சிறப்பாக வளர்க்கிறார்கள். ஆனால் ஒரு முகத்தை பார்த்து கண்டுபிடித்து கொள்ள முடிவதில்லை. உணர்ந்து கொள்கிறார்கள். அதானே தாய், இல்லையா? அது 100 நாளைக்கு பேச வேண்டும். அதனால் பார்வையற்றவர்கள் நோய் வருகிற போது பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறார்கள். பிறருடைய உதவியை நாம் நாடி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் விழிப்போடு இருக்க வேண்டும். பார்வையற்றவர்கள் எதுவும் வெக்கப்படாமல் மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், அல்லது மருத்துவரை அணுகுவதற்கு எந்த முயற்சியாவது செய்து போக வேண்டும். ஏனென்றால் இந்த சமூக பார்வை வேறாக இருக்கிறது. இந்த நவீன காலத்தில் அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நாம் அதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அல்ல, ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அரசாங்கம் கூட இதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பார்வையற்றவர்கள், மற்ற சமூகத்தை அரசாங்கம் பார்க்கிறது. பார்வையற்றவர்களை நான் பார்க்கவில்லை என்று சொல்வதை விட, இது போன்ற நோய்கள் அல்லது இது மாதிரியான வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் வருகிற போது அரசாங்கம் இதை கவனிக்க வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் கவனிக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து கொண்டு போக வேண்டும். அப்படி போகிற போது, விழிப்புணர்வு இருக்கிற போது நம் எதிர்காலம் சிறப்பாக அமையும்.